ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் வைசூஸ் கிச்சன். கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் விஷஸ். எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். இந்த கிறிஸ்மஸ்ல இருந்து பிறக்கிற நியூ இயர்ல இருந்து எல்லாருக்குமே அது தெய்வம் எல்லாமே உலகத்துக்கு ஒண்ணுதான். எல்லாரும் வேண்டதுக்கு வேண்டவங்களுக்கு வேண்ட வரத்தை எல்லாம் நினைச்சதையெல்லாம் அந்த கடவுள் எல்லாருக்குமே கொடுக்கணும். எல்லாருமே நல்லா இருக்கணும். ரொம்ப நாள் ஆச்சு நான் இந்த மாதிரி பேசி வீடியோ போட்டு. இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீ தான். ஏன்னா வேலை கிடையாது. இன்னைக்கு வீட்டுல அவங்க லீவு, வீட்டுல தான் இருக்காங்க. சரி நம்ம பேசிக்கிட்டே ஒரு வீடியோ வந்து போடலாம். சிம்பிளா வந்து ரொம்ப எல்லாம் கிராண்டா கிடையாது. காலையில எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படிங்கிறது வழக்கமா நிறைய ஷார்ட் வீடியோ எல்லாம் போட்டிருப்பேன். இன்னைக்கு அதே கொஞ்சம் டிஃப்ரெண்டா என்னத்தையோ என்னத்தையோ உருட்டிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் வீடியோ பாக்குறாங்க, அப்படிதான் மனசுக்குள்ள நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆமா, பெரிய உலகத்துல இல்லாத அதிசயத்தெல்லாம் கொண்டாந்து போட போறோம் அப்படின்ட்டு. சரி, ஓகே, என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் செய்ய போறோம். நான் இந்த ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் பச்சை தண்ணி எடுத்துக்கிறேன். பச்சை தண்ணி, குளிர்ந்த தண்ணி, குடத்து தண்ணி தான். இந்த எடுத்தாச்சு பச்சை தண்ணி. இதை இங்க வச்சிருக்கேன். சரியா? உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? ஏன்னா எனக்கு கேமரா வீடியோ எடுக்கலாம் ஆள் கிடையாது. ஸோ நானே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். தெரியுதா என்னன்னு தெரில. தெரியுதா? அவ்வளோதான். சரியா? கொஞ்சம் பச்சை தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நான் இதில் வந்து ராகி சேமியா அது வந்து எடுத்துருக்கேன். சரியா? இப்போ கட் பண்ணிக்கலாம். ராகி சேமியா உள்ள போட போறேன். இது முங்குற அளவுக்கு தண்ணி இருக்கணும். சரியா? ஓகே. இது வந்து ஒரு 5 நிமிஷம். ஒரு 5 நிமிஷம் தான். இது வந்து ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெது வெதுன்னு வெந்நி ஊத்தினாலும் ஊத்தலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வெந்நி வந்து ரொம்ப வெந்நி ஊத்துனோம்னா அப்படியே எடுத்து தாளிக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து கொஞ்சம் பச்சை தண்ணியில போடுறது வந்து அந்த வெறப்பா இருக்கிறத கொஞ்சம் சாஃப்டா இருக்கிறதுக்காக பச்சை தண்ணியில வந்து போட்டிருக்கேன். இப்ப வந்து நான் அது தண்ணியில ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நான் தேங்காய் பூ திருவணும். தேங்காய் எடுத்துட்டு வரேன். ஃப்ரிட்ஜில் ஒரு அரை முடி தேங்காய் இருந்தது, அதை வந்து எடுத்துக்கிறேன். தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் உடச்சி அந்த துருவி எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். இது நேற்று நைட்டு தான் அந்த தேங்காய் வந்து உடைச்சேன். அதனால் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. இருந்தாலும் காலையில் ஃப்ரெஷ்ஷாக உடைக்கிற மாதிரி வராது. எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து குட்டி குட்டியாக நறுக்கிறேன். இவன் தெரியுதா? நான் நறுக்கி போடுறது தெரியும்னு நினைக்கிறேன். தேங்காய் வந்து இது வந்துட்டேன். லைட்டாக அது ட்ரு பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, ரெடி. ட்ரில் பண்ணியாச்சு. ஒரு சட்டியில வந்து தண்ணி எடுத்திருக்கேன். தெரியுதா? தண்ணி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கிறேன். இப்போ வந்து தண்ணி கொதிக்கணும். மூடி போட்டு நான் மூடி வச்சுக்கிறேன். கொஞ்சம் தண்ணி வந்து கொதிக்கட்டும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, இந்த தேங்காய் துருவணும்னா நல்லா பூ போல இருக்கும். இந்த மிக்சியில போடுறோமா, அது ஒரு மாதிரி சதன்ட்டு என்ன பண்றது, திருப்பி ஒண்ணு வாங்குவோம், ட்ரை பண்ணுவோம். 5 நிமிஷம் இருக்குது. தண்ணி எல்லாம் வடிச்சிடுறேன் நான். என்ன, தண்ணியெல்லாம் வடிச்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சு இந்த கிண்ணத்துல வச்சு நான் வடிச்சிடுறேன். ஏன்னா இதுதான் கரெக்டான இது. 5 நிமிஷத்துக்கு மேல ஊற விட்டோம்னா சொதன்னு ஆயிடும். ரொம்ப ஹெல்த்தியான உணவு. காலை உணவு வந்து ராகி சேமியா மட்டும் இல்ல, சிறுதானிய சேமியா எல்லாமே இருக்கு. கோதுமை சேமியா, அப்புறம் வரகு, கம்பு, அந்த சேமியா எல்லாமே இருக்கு. இப்ப இது வந்து தண்ணி பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் வடிஞ்சிருச்சு. லேசா ப்ரெஸ் பண்ணாலே ஒன்றும் கிடையாது. அது அமுக்குனா கொலைய அப்படிலாம் கிடையாது. இது ராகி சேமியா நல்லா ஒதுக்க வரன்னு வந்துடும். இப்போ இதுல இருக்கட்டும். இதுல இப்படியே வைக்கிறத விட நான் வந்து உங்களுக்கு அந்த பேக் கேமரா போட்டு காட்டுறேன். சரியா? ஒன்னே ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இதுல என்ன விஷயம்னா,
ஏலக்காய் தூள் மிஸ்ஸிங் இருங்க வரேன். இப்போ இந்த தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல கலந்ததில் நான் வந்து ஏலக்காய் தூள் போடலை, 2வது ஏலக்காய் தூள் போடுறேன். இது எதில் போடுறேன்னா இந்த பார்த்திங்களா இந்த தேங்காய் துருவல் மேலே இப்படி லைட்டாக போட்டுக்கிறேன், ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். 2வது இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகியை வைக்க போகிறோம், ராகி, அவ்வளோதான். இதுக்கு மேலே அப்புறம் இதுக்கு மேலே சர்க்கரை போடும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து மறந்துட்டேன், 2வது இப்படி போட்டுறேன். ஏலக்காய் வந்து நம்ம தேங்காய் அரைக்கும் போதே பண்ணிடலாம், ஆனால் நான் இப்படி தான் பண்ணுறேன். சரியா? இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய், சரியா? ரொம்பலாம் இல்லை, கொஞ்சமாக தான் வச்சுருக்கோம். இந்த கை ஈரமாக இருக்குது, அதனால் இந்த கைட்டை எடுத்து போடுறேன். அப்படி ஏலக்காய் கொஞ்சமாக, சரியா? ஏலக்காய் அப்புறம் மறுபடியும் கொஞ்சமாக ராகி, சரியா? அவ்வளோதான். இப்போ இது வந்து இதே மாதிரி இன்னும் 2டையும் நான் பண்ணி காமிச்சிட்றேன், சரியா? இங்கே பாருங்கள், இப்போ இது எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கே, அது உள்ளே வந்து நம்ம தூக்கி இதை வைக்க போகிறோம், சரியா? தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா தர 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 கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நாங்கள் இதை வச்சிடலாம். இது வந்து கீழே கொஞ்சம் இறக்கமாக வச்சோம்னா தான் நல்லாயிருக்கும். இந்த ராகியில் வந்து நான் உப்பெல்லாம் சேர்க்கலை, ஆனால் உப்பு வந்து தண்ணியில் போகும்போது கொஞ்சம் போட்டுக்கலாம், நான் உப்பு சேர்க்கலை. இப்போ இதை வந்து இதை வச்சிடலாம், இப்படி வச்சிட்றேன், சரியா? இப்படி ஒன்றா வச்சிடலாம். ஓகே, இது ஒன்று பெருசாக இருக்குது, என்ன பண்ண போகுது தெரில, சரியா? இது கொஞ்சம் சரியாக போச்சு. ஓகே, எல்லாம் செட் ஆகுங்களெல்லாம் உட்கார வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு வாழை இலையை வச்சு நம்ம இப்படி கவர் பண்ணிடுவோம். வாழை இலையை வச்சு கவர் பண்ணிவிட்டு மூடிடுறோம். ஓகே, ஓகே. புட்டு வந்து வேகணும், பக்கத்தில் வெல்டிங் சவுண்டு கேட்குது. எவ்வளோ நேரம் ஆகும்னா ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் தான், சூப்பராக வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிறைய டிஷ்ஷெல்லாம் செய்கிறது கிடையாது, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சது தான் செஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சதுங்கிறத விட எங்கள் வீட்டில் என்ன பொருள் இருக்கோ, என்னால் எதை செய்ய முடியுமோ அதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, சரியா? இது வந்து வேகணும். நான் வந்து இப்போ கேமராவை கட் பண்ணிக்கிறேன், வெந்ததுக்கப்புறம் பாய். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 12 நிமிஷம் தான், 12 நிமிஷம் சூப்பராக வெந்துருச்சு. அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா நல்லா வேகவும் அந்த சரட்டையிலேருந்து ஒரு ஸ்மெல் வரும், அந்த ஸ்மெல் வந்துருச்சு. அப்புறம் அந்த உள்ள வச்சிருக்கோம்ல ராகி, அந்த சேமியா, அதோட ஃப்ளேவரும் சேர்ந்து நமக்கு வரும். அப்படி வந்துருச்சுனாலே ரெடி ஆயிடுச்சு, புட்டு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு உடனே எடுத்து வச்சு இது பண்ண வேண்டாம், அந்த ஆவியெல்லாம் அடங்கணும். ஒரு 5 நிமிஷமாவது அதை வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டில் விட்டுறணும். 5 நிமிஷம் கழித்து தான் அதை வந்து எடுக்கணும். ஆவியெல்லாம் போயிருக்கும், அவ்வளோவா ஆவி இல்லை, எடுத்தாச்சு. இந்த இலையும் எடுத்துடலாம். ஆஹா, சூப்பர், செம்ம சூப்பராக இருக்குது. அந்த சிரட்டையில் வச்சு அவிக்கிறது, அந்த சிரட்டையோட அந்த ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும், அதுவும் அப்படியே வந்து இறங்கியிருக்கு. இப்போ நான் வந்து எல்லாத்தையும் எடுக்கலை, இப்போ 2 மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா தம்பி இப்போ தான் கேக் சாப்பிட்டான், அதனால் நான் ஒரு 2 பீஸ் மட்டும் நான் தட்டில் எடுத்து வச்சு காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆறவும் ஒரு தட்டில் கொட்டினோம்னா செம்மையாக இருக்கும். சுடுதா? இதை வந்து ஒரு தட்டில் கொட்டலாம். ஆறுனா தான் இதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வரும், அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ வருதா என்னன்னு பார்ப்போம். ஏன்னா நான் வந்து இந்த சிரட்டையில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயும் தடவலை, ஒன்றும் தடவலை, அதனால் எப்படி வருதுன்னு தெரியல. ஆஹா, ஐயோ, எனக்கு இந்த இது கேமரா சரியாக தெரில, நான் இங்கிட்டு வைக்கிறேன், சரியா? இந்த இங்கிட்டு கீழே வைக்கிறேன், இங்கிட்டு பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் ஒன்று தட்டி காட்டுறேன் பாருங்கள், ஏன்னா நான் இப்போ சாப்பிட போகிறேன். இன்னும் ஒன்று தட்டி காட்டுறேன். இன்னும் வரமாட்டேங்குது. வருது 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 வருது, முருகா 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 முருகா, வந்துருச்சு வந்துருச்சு, சூப்பராக வந்துருச்சு. இதில் வந்து நம்ம கொஞ்சம் இது மேல் டாப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம், நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ஹெல்த்து, சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு நெய் ஊற்றி கொடுக்கலாம், நெய் எவ்வளோ நாள் ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றுறவங்களும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், சூப்பராக இருக்கும். அப்புறம் இது கூட இன்னொன்று பண்ணலாம், செவ்வாழைப்பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ராகி சேமியா இதுக்கும் செவ்வாழைக்கும் சூப்பராக இருக்கும். இது சாமிக்கு படைச்ச வாழைப்பழம், இதை கட் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுன்னே நான் சொல்லுவேன்.
நான் அடிக்கடி எங்கள் பையனுக்கு இதை தான் இப்படி தான் செஞ்சு கொடுப்பேன். நான் வேணால் அது சேவை மாதிரி தாளித்து சாப்பிடுவேன். ஆனால் அவனுக்கு வந்து தாளித்தா பிடிக்காது. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா தான் பிடிக்குமா, அதனால் அவனுக்கு இப்படி தான் பண்ணி கொடுப்பேன். செம்மையாக இருக்கும். சரியா, இது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லுவேன். குழந்தைங்க, டயட்டில் இருக்கவங்க, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, கொஞ்சம் நல்லா சாப்பிட்ணும், கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாங்க. சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஆவி பறக்குது, செம சூப்பராக இருக்குது. இப்போ இதில் வந்து இந்த ஒரு பீஸ் வாழைப்பழத்தை அதில் போட்டுக்கணும். நல்லா இருக்கும். ஏன்னா சுடுது, ரொம்ப சுடுது. கீழே டவுன் பண்ணிட்டோனோ. ஃபஸ்ட்டு வெறும் இதை சாப்பிட்டு பார்க்கலாம். அது நடுவில் வந்து நாட்டு சக்கரை போட்டேன்ல, அது வந்து அந்த ஹீட்டுக்கு நல்லா மெல்ட் ஆகியிருக்கு. மெல்ட் ஆகி கீழே அந்த தேங்காய் துருவல் போட்டிருந்தோம்ல, அது வரைக்குமே நல்லா இறங்கி இருக்கு. இப்போ மேலே தானே சேமியா இருந்துச்சு, அப்போ இனிப்பு தெரியாமல், இனிப்பு ரொம்ப இருக்காது. அது இப்போ சேர்த்து அதோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கு. வேணும்னா இன்னும் கொஞ்சம் நம்ம நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். செம்ம சூப்பர், சான்ஸே இல்லை. ஹெல்த்தியான சாப்பாடுப்பா. உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்க, சரியா? இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்க. நிறைய பேருக்கு இந்த ரெசிபிலாம் சும்மா ஜுஜிபி தான், நிறைய பேர் செஞ்சு பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு ரொம்ப நாள் ஆசை, நம்மளும் இந்த மாதிரி முகத்தை காட்டி இந்த மாதிரி பேசிக்கிட்டே வீடியோ போகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. எனக்கு கேமரா பிடிக்கிறது, ஸ்டாண்ட் பிடிக்கிறதுக்கெலாம் ஆள் கிடையாது. அதனால எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நானே செல்ஃபாக எடுத்திருக்கேன். எப்படி எடிட் பண்ண போறேன்னு தெரியல. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சரியா? இந்த உலகத்திலேயே ரொம்ப ஈஸியானது அன்பு மட்டும்தான். எல்லாருக்கும் அன்பை கொடுங்க, அன்பையே திருப்பி பெறுங்க. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கட்டும். அன்பை விதைத்து அன்பை பெறுவோம். சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாய் பாய்.